எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் குமரன்மலை என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், தெரிந்து கொள்வோம். இக்கோவிலானது புதுக்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் ஒரு சிறிய மலையின் மீது அமைந்துள்ளது. இந்த கோயில் புனிதமாக கருதப்படும் ஒரு புனித குலத்தை உள்ளடக்கியுள்ளது. வரலாறு: பழனி ஆண்டவர் என்ற பக்தர் இங்கு தரிசனம் செய்தார். சேதுபதி என்ற பக்தர் ஒவ்வொரு வருடமும் காவடி எடுத்துக்கொண்டு பழனிக்கு யாத்திரை செல்வார். அவருக்கு 80 வயதாக இருந்தபோது காவடி எடுப்பது கடினமாக இருந்தது. அதனால் அவரால் பழனிக்கு செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் பழனி முருகன் கோயிலின் மூலவராகிய பழனி முருகன் அவரது கனவில் தோன்றி அவரை திருப்திப்படுத்த குமரமலைக்கு வருவதாக கூறினார். விபூதி, ருத்ராட்சம் மற்றும் எலும்பிச்சை இருக்கும் என்றும் அவர் கூறினார். சேதுபதி அங்கு சென்றபோது அங்குள்ள அனைத்தையும் பார்த்தார். ஒரு வேல் நட்டு அதை வணங்கத் தொடங்கினார். காலப்போக்கில் அவர் ஒரு முருக சிற்பத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பாலதண்டாயுதபாணி என்று பெயரிட்டார். பல்லவராயர்களால் இக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இக்கோயிலின் வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். திருவிழாக்கள்: இக்கோவிலில் வைகாசி விசாகம், சஷ்டி கார்த்திகை, சோமாவாரம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகியவை நடைபெறுகின்றன. சமீபத்திய கும்பாபிஷேகம் 19 மார்ச் 1995 அன்று செய்யப்பட்டது. சிறப்புகள்: வளையல் அணிவிக்கும் விழாவின் போது பெண்கள் இங்கு அர்த்த மண்டபத்திற்கு வந்தனர். அவர்கள் வேலுக்கும் வளையல்களையும் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இதை செய்வதன் மூலம் அவர்கள் சிரமமின்றி குழந்தைகளை பெறுகிறார்கள். மலையில் ஒருவர் கால்களை வரைந்து வணங்கினால் எல்லா நன்மைகளும் நடக்கும். பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு நடந்து வருகிறார்கள். தலைமை தெய்வம்: பழனி முருகனை இடுப்பில் கைகளை வைத்திருப்பது போலில்லாமல் இந்த கோயிலின் மூலவராகிய பாலதண்டாயுதபாணி சுவாமி என்றும் அழைக்கப்படும் முருகர் தனது கைகளை கீழே தொங்கவிட்ட நிலையில் இருக்கிறார்.
இக்கோயிலின் தீர்த்தம் சங்குசுனை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இக்காணொளியானது பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.